Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது கிளாஸ் 21. இந்த கிளாஸில் வந்து சோட்டி ஸ்டிச் டைப் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 1 எப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைப்பில் வந்து இந்த மாதிரி யூ நெக்கில் இதில் எப்படி அப்படின்னா அதே சோட்டி ஸ்டிச்சை ஃபஸ்ட் டைப் 1 எப்படி யூஸ் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஆனால் இதில் வந்து 2 கலர் சில்க் த்ரெட்டை வந்து கலராக கொடுத்து நம்ம போட போகிறோம். அதாவது 2 கலராக மாற்றி மாற்றி போடுறது, இல்லைனா ட்ரிபிள் கலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நம்ம சோட்டி ஸ்டிச்சில் டைப் 1ல் எப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் போடுறேன். திரும்ப லைனோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு. அகெயின் இதில் வந்து யூ ஷேப்பில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். அதே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேப்பை நல்லா விட்டு போடுற மாதிரி போடலாம். அதோட ஸ்லீவோட பார்டருக்கு கொடுக்கும்போது நல்லா கேப் லைன் வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம கேப் வந்து அந்த இடத்துல கூட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கர்வான இடத்துல வந்து நம்ம கேப் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் போடணும். அது ஆல்ரெடி டைப் 1ல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இங்கேயே நம்ம போடுறோம். இப்போ இந்த சைடில் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டிச். ஸோ இந்த சைட்லேயும் செகண்ட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஒரு லாக் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. டைப் 1 தான் ஃபஸ்ட்டு. டைப் 1ல் இந்த அளவு எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வித்து வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு செயின் கொடுத்து அப்வர்டில் போட்டு இழுத்தாச்சு. இப்போ அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்டதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அங்கே ஒரு செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இந்த சைட்லேயும் அப்வர்டில் ஒரு லாக் ஸ்டிச், அப்படி கீழே இழுக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம யூ ஷேப்புங்கிறதுனால சின்ன சின்னதாக போடுறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட் லைன்னா நம்ம இதை தான் இந்த சோட்டி ஸ்டிச்லேயே நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியதுன்னா ஸ்ட்ரெயிட் லைன்னா அந்த லைனில் போடுற செயினை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போடுறது, லைன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு போடணும். அதே கர்வ் அப்படிங்கும்போது நம்ம டிஸ்டன்ஸை குறைக்கணும். அதே மாதிரி நம்ம ஏதோ அந்த லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை பக்கத்தில் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம லைனாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஒரு பாதி டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் சிங்கிள் கலரில் க்ரீன் கலர்லேயே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் அன்னதர் கலரில் சில்க் த்ரெட்டு, இப்போ நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட்டு எடுத்திருக்கேன். அதை ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப எப்படி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோமோ அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். வேறு எதுவுமே மாற்றக்கூடாது. அதே மெத்தடு தான். அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்று தான் வேரி ஆகுமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மெத்தடில் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரில் இருக்கும். இந்த இடத்துல கர்வான இடங்கிறதுனால நான் பக்கத்தில் போட்டுக்கிறேன். அந்த லைன்லேயே கரெக்டாக லைன்லேயே போடுங்க, அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். அதே மாதிரி மேலே போடுற அந்த ஸ்லீப்பிங் லைன் வந்து ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் இந்த ஸ்டிச்சை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே க்ரீன் கலர் எந்த அளவுக்கு நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அடுத்து வந்து எல்லோ கலரும் அது அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அகெயின் ஆல்டர்னேட்டிவாக திரும்ப க்ரீன் கலர், இந்த மாதிரி டபுள் கலர்ஸை ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம். இல்லை ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் கலரை டிஃப்ரெண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்த வந்து நெக் டிசைன்ஸு ஸ்லீவோட பார்டர்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு இதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். அப்படிங்கும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கலாம், எத்தனை லைன்ஸ் நம்ம க்ரீன் லைனில் எத்தனை லைன் போட்டுக்கிறோம், அதே மாதிரி எல்லோலையும் எத்தனை லைன் போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ கர்வாக இருக்கிறதுனால நான் குட்டி குட்டியாக போடுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி என் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன், நெக்ஸ்ட்டு எல்லோ போட்டு முடிச்சாச்சு. திரும்ப அடுத்த லேயரில் வந்து திரும்ப நம்ம வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூவாக எப்படி சோட்டி ஸ்டிச் எப்போ போடுற மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கர்வ்ஸ்லலாம் போடும்போது. ஆல்ரெடி டைப் 1ல் நீங்கள் போட்டு பழகியிருந்தீங்கன்னா இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா நம்ம த்ரெட்டை வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப வேறு கலர் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே ஒரே மெத்தட் தான். அதேமாதிரி நீங்கள் த்ரெட்டை இழுக்கும் போதுமே டிப்பில் படாமல் இழுங்க, அப்போ தான் எந்த பிசுறும் இருக்காது, த்ரெட்டு கட் ஆகாது, உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒர்க் என்னதுங்கிறத கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்து ஆரி கற்றுக்கிறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் அதாவது க்ரீன் கலரை வந்து கம்மியான லென்த்தும் எல்லோவை அதிகமாக அந்த மாதிரி அன்ஈவனாக போட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. டிஸ்டன்ஸ் கேப் வந்து ஈவனாக இருந்தால் தான் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்று அந்த லைன்ஸை வந்து கவுண்ட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலரை நான் ஃபினிஷ் பண்ணி என் நாட் போட்டுக்கிறேன். அகெயின் திரும்ப எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கர்வ்லலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க, நம்மளுக்கு வந்து ஈவனாக வராத மாதிரி இருக்கும். பக்கத்தில் நீங்கள் இந்த லைன்ஸில் நம்ம ஸ்டிச்சஸும் லாக் ஸ்டிச்சும் போடும்போது நீங்கள் பக்கத்தில் கொடுத்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நீட்டாக வரும். என்ன எண்ட் ஆகிற மாதிரி இருக்கேன்னெலாம் பார்க்க வேணாம், நீங்கள் அடுத்தடுத்து போட உங்களுக்கு அந்த லென்த் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லைனில் கொடுக்குற செயின் ஸ்டிச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எண்டான இடத்துல வரும்போது பக்கத்துலேயே அந்த லைனில் கொடுக்குற ஸ்டிச்சை வந்து பக்கத்துலேயே போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யூ ஷேப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கும்போது. சிங்கிள் கலரை விட நம்ம டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைப்பையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.